ஓகே நல்லா ஸ்டோரி நல்லா இருந்துச்சுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் திருச்சி நல்லா இருந்துச்சுங்க. லேக் இல்லை எனக்கு. சஸ்பென்ஸை வந்து நமக்கு கடைசி ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் தான் அது ரிவீலே பண்ணுறாங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதையை சொல்லிடுறாங்க. ஸோ அது ஏன் என்னென்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டு அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் எல்லாமே அவங்க கனெக்ட் பண்ணி சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, அதை அந்த அவங்கவுங்க சுச்சுவேஷன் பொறுத்து தான் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மூவி படி பார்த்தா அது ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணாலும் அப்படி தானே, அவங்கவுங்க சுச்சுவேஷனில் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். பட் அந்த பேட்டங்கை என்றாலே எல்லாருமே தப்பாக தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளை வந்து சும்மா கடன் கொடுத்தவன் வந்து தப்பாக நடக்கிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான், உடனே அவங்க அம்மா துப்பாக்கி தூக்கின்னு போய் அந்த துப்பாக்கி இது பண்ண, அதெல்லாம் வந்து எல்லா திருநங்கைகளை மரியாதை கொடுத்து இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+ multi+ languagesலயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். நல்லா ஒரு ரோலும் ஒரு பேட்டர்னில் இருக்குது. ஆனால் எனக்கு எல்லா ரோலும் பிடிச்சிருந்துச்சு. அவங்களும் வேற ஒரு பேட்டர்னால ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக நார்மலாக மூவ் ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. சிச்சு நல்லா வச்சுருந்தாப்புல. அந்த துப்பாக்கி தேவல் நல்லா இருந்துச்சு. எத்தனை ஸ்டோரி ஷார்ட் உடனே சொன்ன மாதிரி இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து நல்லா பண்ணி முடிச்சிருக்காரு. அவர் படத்தில் எதுவும் ஒரு படமாக இருக்கும். நல்லா சாங்ஸ் 2 பாட்டு நல்லா இருந்துச்சு. அபிராமி ரோல், பரத் ரோல் நல்லா இருந்துச்சு. இல்லை, எல்லாமே வித்தியாசமான பேட்டர்ன், எல்லாம் வேறு வேறு பேட்டர்ன். ஆனால் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நல்லா ஸ்டோரி நல்லா இருந்துச்சுங்க. அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருந்தது. கிளைமேக்ஸ் திருச்சி நல்லா இருந்துச்சு. லேக் இல்லை எனக்கு, அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. நல்லா இருந்துச்சு, எனக்கு பார்த்து எனக்கு பிடிச்சிருக்கு. வித்தியாசம் வந்துச்சுங்க. யாருமே இனிமேல் பண்ணல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. அது பார்க்கல, எனக்கு பிடிச்சிருந்தது. நல்ல மேட்ச் ஆகுது, செட் ஆகுது. பரத் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தாங்க. பரத் ரோல் வந்து புரியல எனக்கு. நீங்கள் இல்லை அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வார்த்தைகள்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும். மற்றபடி ஓகே. சாங்ஸ் 2-3 சாங்ஸ் இருக்கா. 2 சாங்ஸ் சூப்பராக இருக்கு. மைனஸ் நான் அந்த அளவுக்கு தெரியல. ஆனால் ப்ளஸ் என்னை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு படம். ஓரளவுக்கு ஓகே. லைக் என்ன எதுன்னு தெரியாமல் அப்படியே இன்ட்ரோல் பிளாக் வரும். ஸோ செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ் போக போக அது ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறாங்க. அது சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது சார். லைக் வந்து நல்லா நடிச்சிருக்காரு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாமே கனெக்ட் ஆகும் சார். லைக் வந்து அந்த அந்த சஸ்பென்ஸை வந்து நமக்கு கடைசி ஃப்ரேம் வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. கிளைமேக்ஸில் தான் அது ரிவீலே பண்ணுறாங்க எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக கதையை சொல்லிடுறாங்க. ஸோ அது ஏன் என்னென்னு நம்மளை யோசிக்க வச்சுட்டு அதுக்கு வந்து செகண்ட் ஹாஃபில் எல்லாமே அவங்க கனெக்ட் பண்ணி சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, நல்லா இருந்துச்சு சார். லைக் ஒரு கனெக்டிங் ஃபேக்டர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ரிவீல் பண்ணால் பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போய்டும்ல. ஸோ சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். எல்லா சாங்ஸும் நல்லா இருந்துச்சு. லைக் ஏ சர்டிஃபிகேட்டுக்குன்னு கண்டென்ட் பெருசாக இல்லை. மேபி டயலாக்ஸ் மியூட் பண்ணால் குழந்தைங்க பார்க்கலாம் சார். பட் மற்றபடி அது சூப்பராக தான் இருக்குது. ஆன்சர்ஸ் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல இருந்தது. ஓகே, ஃபுல்லாக படம் பார்த்தா ஒர்க் அவுட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருந்தது. அது
கனெக்ட் பண்ணுவாங்களான்ற ஒரு டவுட் இருந்தது. லாஸ்ட் ஆஃப்ல வந்துட்டு அது கனெக்ட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கு. அபிராமி மேடம் வந்து விருமாண்டிக்கு அப்புறம் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு அம்மாவை வந்து இந்த திருநங்கைக்கு அம்மாவை நடிச்சிருக்கிறாங்க. அது வந்து எந்த அளவுக்கு படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? அவங்க ஆக்டிங் லைக் எப்போவுமே அவங்களது நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம யாருமே வந்து ஒரிஜினலாக வந்துட்டு ஒரு திருநங்கையை வந்துட்டு மூவிஸில் மோஸ்ட்லி பார்த்துருக்க மாட்டோம். அவங்களோட கரெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து படத்தில் வந்து ஒரு துப்பாக்கி தான் வந்து படத்தோட எல்லாருடைய தலையெழுத்தையும் வந்து நிர்ணயிக்குது. கடைசியில் வந்து அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ பெருசாக பரவும்னு சொல்கிறாங்களா, இல்லை அதை ஒழிக்கப்படணும்னு சொல்கிறாங்க? அதை அந்த அவங்கவுங்க சுச்சுவேஷன் பொறுத்து தான் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. மூவி படி பார்த்தா அது ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணாலும் அப்படி தானே. அவங்கவுங்க சுச்சுவேஷனில் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான். மாநகரம்னு ஒரு படம் தமிழ் சினிமாவில் வந்து அந்த பேட்டர்னில் தான் இந்த படம் ஒன்ஸ் அப்பான் எ டைம் மெட்ராஸுங்கிற படம் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாநகர படத்தை வந்து இந்த படம் வந்து ஃபீல் பண்ணுமா? சாரி, நான் மாநகரம் பார்க்கல. ஸோ ஐ ஹேவ் நோ ஐடியா. மொத்தத்தில் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எண்டிங் வைஸ் பிடிச்சிருந்தது. அதை கனெக்ட் பண்ணி எண்ட் பண்ணது பிடிச்சிருந்தது. ஆகும் அடுத்த லைஃப் ஸ்பாயில் ஆகும். அதனால யோசித்து எதையுமே முடிவெடு. ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி எதனால தான் நடந்ததோ, எதனால நடக்குது, நம்ம வந்து அவசரப்பட்டு இவனை சுடணும்னு நினைக்கிறோமே, இது பண்ணுறோமே நினைக்கிறோமே, எதுக்காக இப்படிலாம் நம்ம செய்யணும், இதுக்கு பின்னாடி என்ன நடக்குது, ஏது நடக்குது, யோசித்து எந்த காரியத்தையும் செய்யணுமே தவிர அவசரப்பட்டு ஒரு காரியத்தை முடிவு எடுத்தா லைஃபு ஸ்பாயில் ஆகும். சம்மந்தப்பட்ட அப்பாவி லைஃபு ஸ்பாயில் ஆகும் அப்படின்றது தான் கரெக்டு. திருநங்கை கேரக்டர் வந்து ஒட்டின கேரக்டர். அது அந்த படத்துக்கு ஒட்டவே இல்லை அந்த கேரக்டர். மற்றெல்லாம் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகுது. திருநங்கை கேரக்டர் வந்து 4 ரீலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சும்மா நம்ம ஒட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி விட்ட கேரக்டர் மாதிரி இருக்கே தவிர அந்த திருநங்கை கேரக்டருக்கும் படத்துக்கும் ஒட்டவே இல்லை துளி கூட. ஆமாம், படம் வந்து இடைவேளை வரைக்கும் கொஞ்சம் வந்து உனக்கு என்ன 5 ஸ்டோரி சொல்கிறாங்க. 5 விதமான குடும்பத்தோட அது என்ன சொல்ல வராங்க, ஏது சொல்ல வராங்க, என்னதான் படம் இதுன்றது வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இடைவேளைக்கு அப்புறம் தான் ஓஹோ இது இப்போ இப்படியான்னு ஓரளவுக்கு நல்ல சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இருந்து மூளை உள்ளவனால தான் கண்டுபிடிக்க முடியும். சாதாரணமானவெல்லாம் போய் பார்த்தா இதெல்லாம் ஒரு படமான இடைவேளையிலே ஏந்து போயிடுவான். ஆனால் அவனுக்கு பொறுமை உள்ளவனாக இருந்தால் இடைவேளைக்கு அப்புறமும் பார்த்தா தான் அவனுக்கு இடைவேளை வேறு பார்க்காம ஏந்து போனவங்களை என்னத்தை கேட்க முடியும், நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவான். நானே வந்து என்னடா இது அப்படின்னு இருந்தேன், என் ஃப்ரெண்டு சொன்னதுனால வந்தேன் நான். ஆனால் இடைவேளைக்கு அப்புறம் படம் சூடு பிடிச்சி ஓரளவுக்கு கதையை எல்லா இடத்துலையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனால் எல்லாருமே செத்து போகிறது வந்து அது கான்செப்டில் ஏற்றுக்கவே முடியாது. திருநங்கை என்றாலே எல்லாருமே தப்பாக தான் நடப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளை வந்து சும்மா கடன் கொடுத்தவன் வந்து தப்பாக நடக்கிறான், இது பண்ணுறான், அது பண்ணுறான், உடனே அவங்க அம்மா துப்பாக்கி தூக்கின்னு போய் அந்த துப்பாக்கி இது பண்ணாங்க. அதெல்லாம் வந்து எல்லா திருநங்கைகளை மரியாதை கொடுத்து நடந்து திருநங்கையை வந்து தெய்வமாக வணங்குறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு காசு கொடுக்குறவங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து அவங்க ஆட்களாக ஆசீர்வாதம் வாங்குறவங்களாம் இருக்காங்க. அதனால் எல்லா திருநங்கைகளையும் எல்லாருமே தப்பாக நடக்கிறான்ற மாதிரி ஒரு இது சொல்கிறா வர்றது கருத்து வந்து அது திருநங்கை கேரக்டரில் ஏற்றுக்க முடியாது. இந்த படத்துல வந்து துப்பாக்கி வன்முறை அதுதான் முடிவுன்னு சொல்றாங்க. அது கரெக்டா இருக்கு? துப்பாக்கி வன்முறை கிடையாது, அதுதாங்க பிரச்சனையே. தவறான எடுக்கிற டிசிஷன். யாருமே வந்து டக்குன்னு போய் ஒரு ஸ்டண்ட் பெரிய அளவுக்கு அவன் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு இழப்புக்கு என்ன செய்யறது ஏது தெரியும்னு செய்யறதில்ல. அவசரப்பட்டு முடிவெடுத்து ஒருத்தர் சுட்டுறான், ஒருத்தர் இது பண்ணிடுறானே தவிர அவசரப்பட்டு எந்த காரியத்தையுமே செய்யக்கூடாது. ஆழ்ந்து யோசிக்கணும். யோசிக்காமல் செஞ்சுட்டோன்னா உன் லைஃப் ஸ்பாயில் ஆகும், ஒன்னால் ஒரு அப்பாவையும் செத்து போவான் அப்படின்றது தான் கான்செப்ட், யாரோட கிடையாது. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies brand new web series interesting ஆன short movies இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா OTTs விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT Plus ஓட.